ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃப்ளவி ஸ்டைல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டண்ட்டாக ஒரு தோசை ப்ரிப்பேர் பண்ணுறது எப்படின்னு பார்க்க போகிறோம். தோசை மாவு இருக்குது, ஆனால் சட்னி செய்ய டைம் இல்லை கொஞ்சம் சோம்பலாக இருக்குன்னா இந்த தோசை நீங்கள் செஞ்சுக்கலாம். நம்ம இன்றைக்கி தக்காளி தோசை தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ், ஒரே நிமிஷத்தில் செஞ்சிடலாம். எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இந்த டொமேட்டோ தோசைக்கு தக்காளி 2 பெரிய சைஸ் தக்காளி எடுத்து நான் இது மாதிரி 4ஆக கட் பண்ணி போட்டிருக்கேன். இது கூட பார்த்திங்கன்னா இது ரோஸ்டட் ஜீரகத்தூள். இது உங்களுக்கு கம்ப்ளீட்டாக உங்களோட விருப்பம் தான், ஆப்ஷனல் தான். இது கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இது நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ அதனால் அடுத்தது காரத்துக்காக நான் இன்றைக்கி மிளகு எடுத்திருக்கேன். மிளகு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்திருக்கேன். ஸோ அதை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது நான் இதில் ஒரே ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்பைஸியாக இருக்கும். மிளகு தான் போட்டிருக்கோம், அதனால் ரொம்ப காரம் இருக்காது இல்லையா. ஸோ அதனால் அதை ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் நம்ம இதுக்கு தேவையான உப்பு மட்டும் கொஞ்சமாக, நம்ம என்ன மாவில் உப்பு போட்டு தான் அரைச்சிருப்போம். ஸோ அதனால் அதுக்கு தேவையான உப்பு மட்டும் கொஞ்சம். அப்புறம் நாட்டு சர்க்கரை ஒரு சின்ன ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். ஸோ இது ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இதை தண்ணி விடாமல் நல்லா கெட்டியான பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. நல்லா பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா திக்காகவே இருக்குது. இப்போ நம்ம தோசை மாவு இருக்குது இல்லையா, எப்போவுமே அரைக்கிற தோசை மாவு, அதில் நம்ம இந்த மிக்சரை அப்படியே ஊற்றிக்க வேண்டியதான். பாருங்கள், இந்த மாதிரி அப்படியே இந்த மிக்சரை உள்ளே சேர்த்துட்டு கலந்து விட்டுற வேண்டியதான். நம்ம கொஞ்சம் நம்ம தோசை எந்த அளவுக்கு நம்ம ஊற்றுமோ அந்த அளவுக்கு நம்ம இது தண்ணி, இதில் இருக்கிற தண்ணியே போதும். இல்லைன்னா உங்களுக்கு தோசை ஊற்றுற பதத்துக்கு நீங்கள் லைட்டாக வாட்டர் கூட ஆட் பண்ணி ஊற்றிக்கலாம். இந்த நம்ம இது இருக்கு இல்லையா, இதை கழுவி அலசி ஊற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ நான் கலந்துட்டு காட்டுறேன். இதை நான்ஸ்டிக்கில் ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே வரும். இல்லை நீங்கள் நார்மலான கல்லில் ஊற்றுறீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு வரும். பட் கொஞ்சம் மெலிசாக ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் மொத்தமாக ஊற்றுனீங்கன்னா கொஞ்சம் திருப்பி போடுறதுக்கு ஈஸியாக வராது. அது மாதிரி ஊற்றும் போது கொஞ்சம் திரண்டு உருண்டையாக வர மாதிரி இருக்கும். அது மாவு நம்ம கரைக்கிறத பொறுத்து தான். எண்ணெய் ஊற்றியாச்சு. இது நல்லா வேகட்டும். இது கொஞ்சம் மொத்தமாக இருக்குது இல்லையா, இந்த சைட்லலாம் இங்கெல்லாம் கொஞ்சம் நல்லா இப்படி தூக்கிட்டு இருக்க மாதிரி, சைடில் தூக்கி வெந்துட்டு நல்லா தூக்கி வரும் இல்லையா, அந்த மாதிரி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இங்கெல்லாம் தின்னாக இருக்குது, சீக்கிரமாக அது வெந்துடும். இங்கெல்லாம் கொஞ்சம் மொத்தமாக இருக்குல்ல, அது தோசை பிஞ்சு வரத்துக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் அது சிம்மில் வச்சு நல்லா வேக விடுங்க. உங்களுக்கு மெலிசாக சாப்பிட பிடிக்காது, கொஞ்சம் மொத்தமாக தான் ஊற்றணுன்னா கொஞ்சம் நல்லா வேக விட்டு எடுங்க. ஒரு டைம் நல்லா வந்துடும், ஒரு டைம் கொஞ்சம் தோசை பிஞ்சு வர மாதிரி வரும். அது நம்ம மாவு எந்த அளவுக்கு கரைக்கிறோன்றதை பொறுத்து தான். நம்ம தக்காளியை அரைச்சி ஊற்றுறதுனால கொஞ்சம் குழக்குழப்பு இருக்கும். அதனால் நம்மளுக்கு தோசை தேய்க்கும் போதும் ரவுண்டாக வராது. அது மாதிரி திருப்பி போடவும் கஷ்டமாக இருக்கும். அதனால் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி கொஞ்சம் தண்ணி பதத்திலே ஊற்றி எடுத்துக்கோங்க. நீங்கள் ஒரு தோசை ஊற்றி பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு கன்சிஸ்டன்சி தெரியும். அடுத்தடுத்த தோசைக்கு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஊற்றி எடுத்துக்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா கலரும் இந்த மாதிரி ரெட்டாக தான் இருக்கும். நம்ம ஒரு பீட்ரூட் தோசை செஞ்சால் எந்த கலரில் இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும் கலரும். பட் ரொம்பவே நல்லாயிருக்கும். டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். உங்களுக்கு இதில் ஃப்ளேவர்ஸ் நீங்கள் விருப்பப்பட்ட ஃப்ளேவர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு புதினாவுடைய ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னா ஒரு 2-3 புதினா இலைகள் போட்டு நீங்கள் அரைச்சி இது பண்ணலாம். ஸோ அது மாதிரி ஃப்ளேவர்ஸ் உங்களுக்கு இஷ்டப்பட்ட மாதிரி தான். எதுவுமே சைட் டிஷ்ஷே இதுக்கு தேவையில்லை. அப்படியே டைரெக்டாக சாப்பிட்டாவே அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதில் நீங்கள் உங்களுக்கு ஸ்வீட் பிடிக்கும் அப்படின்னா நாட்டு சக்கரை இன்னும் ஒரு ஸ்பூன் இல்லை 2 ஸ்பூன் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அதோடைய டேஸ்ட் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம ஆட் பண்ணது காரத்தை பேலன்ஸ் பண்ணுறதுக்காகவும் ஒரு ஸ்வீட்டோடைய டிண்ட் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான், லைட்டாக அதோடைய ஃப்ளேவர் கொடுக்கணுன்றதுக்காக தான் நாட்டு சக்கரை ஆட் பண்ணியிருந்தோம். நாட்டு சக்கரை நீங்கள் இன்னும் கூட நீங்கள் ஒரு 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அது இன்னும் நல்லா ஸ்வீட்டாக இருக்கும். தக்காளியும் ஒரு விதமான ஸ்வீட்டு, நாட்டு சக்கரையும் ஒரு விதமான ஸ்வீட்டு, மிளகாவும் உங்களுக்கு காரம் கொடுக்கும். ஸோ எல்லாமே பேலன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும் இது. அவ்வளோதான், நல்ல மொறுமொறுன்னு வந்துருச்சு பாருங்கள். சூப்பரான யம்மியான டொமேட்டோ தோசை ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கும் இது ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா இது கொஞ்சம் ஸ்வீட்டாகவும் இருக்கும். அது மாதிரி நம்மளுக்கு டைம் இல்லாத நேரத்தில் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மாதிரி சட்னி ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடலேன்ற கவலை வேண்டாம். ஏன்னா எல்லாமே இதுலேயும் இருக்குன்றதுனால நம்மளுக்கு டைமும் சேவ் ஆகும், 2 in 1ஆகவும் ஆக்ட் ஆகும் இது.
நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு ஃபீட்பேக் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் டேக் கேர் அண்ட் பாய்.